ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் சரியான இதில் நம்மளுக்கு முயற்சிகளை எடுத்தால் தான் இந்த இதுலேருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, இது மாதிரி நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம், அதை நம்ம சரியான இதில் நம்ம செஞ்சோன்னா கரெக்டாக நம்மளுக்கு எதுவுமே செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் முடிவாக இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னோடனே சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுங்கிறது நம்ம அடுத்தடுத்த இதில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் பாட்டிகிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் அவரே என்ன சொன்னார்னா, இது மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன், எதாக இருந்தாலும் சரியான இதில் நம்மளுக்கு இது பண்ணும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு, சரி ஓகே, இதுக்கு அடுத்தது நம்மளால் எதையும் இது பண்ண முடியாது, செய்ய முடியாதுங்கிறது தான் எனக்கு ஒரு தோணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் சரி ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இது பண்ண முடியாதா அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுன ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் 2-3 நாளைக்கு அப்புறம் பாட்டி சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் விசேஷத்துக்கு எல்லாரையும் நல்ல முறையில் கூப்பிட்றணும், பண்ணிடணும். அதுதான் எனக்கு ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கிறது. அதை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும், நம்ம அதுக்கப்புறம் எதுவும் இது பண்ணிக்க வேண்டியதில்லை. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன ஒரு இது பண்ண முடியுதோ அதை தான் நம்ம அடுத்தடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும். அதுக்காக நம்ம வேறு வேலைகளை நம்ம இது பண்ணிக்க முடியாது, செய்ய முடியாது அப்படின்னோடனே, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க, நான் அதெல்லாம் புரியுதுப்பா எனக்கு. ஆனால் எந்த விஷயத்தையுமே இதுக்காக ப்ராசஸ் பண்ணுறோம், அதுக்காக ப்ராசஸ் பண்ணுறோங்கிறது தான் நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் இதான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன ஒரு இது பண்ண முடியுதோ அதை நான் இது பண்ணிக்க டைமிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, சரி சரி நான் அதெல்லாம் பார்த்துக்கினேன். இனிமேல் அந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளால் இது பண்ண முடியுதா, செய்ய முடியுதா அப்படிங்கிறத தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் சரி நான் எதாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்போம், பார்ப்போம், பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்த 2-3 நாளைக்கு அப்புறம் பாட்டி சொன்ன மாதிரியே மாமா வீட்டில் விசேஷத்துக்கு கூப்பிட்றதுக்கு வந்தாங்க. அதுக்கு அம்மா சொன்னாங்க, எங்களையெல்லாம் இப்போ தான் கண்ணு தெரியுது உங்களுக்கு, முன்னாடிலாம் எங்களையெல்லாம் கண்ணு தெரியலை அப்படி இப்படின்னு பேசினாங்க. உடனே நான் அம்மா கிட்டே கேட்டேன், அவங்க வந்திருக்காங்க, வந்தவங்கள நீ மரியாதை கொடுத்து வாங்கன்னு சொல்லி இது பண்ணாலே போதுமா, தேவையில்லாமல் இந்த பேச்சு அந்த பேச்செல்லாம் எதுக்குமா, தேவைன்னா ஒரு பேச்சு, தேவையில்லாத ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காம நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்திங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா கிட்டே நான் டேரெக்டாகவே பேசிவிட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா இது மாதிரி சொன்னாங்க, இது மாதிரியெல்லாம் நீ இது பண்ண வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், பண்ண வேண்டாம், தேவையில்லாமல் எதுக்கு நீ இந்த விஷயத்தையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, எதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை தான் நான் இது பண்ண முடியும். ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு இது பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது அப்படின்னோடனே, அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது, செய்ய முடியாது, முடிஞ்ச அளவுக்கு என்னால் இது பண்ண முடியாததை தான் நான் இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்க இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சாலே போதும், அதுக்கு மேலே என்னால் இந்த ஒரு இதையும் நம்மளால் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், அதை பற்றியெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்படலை, முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன இதோ அதை தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, முயற்சி பண்ணுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த முயற்சிகள் சரியான ஒரு இதில் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டான வேலை நம்ம இது பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நான் இருந்த விஷயத்த நம்ம மேற்கொண்டு நம்ம எதையும் இது பண்ணிக்க வேண்டியதில்லை, பார்த்து பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம், அதுக்கான நம்ம தேடலுங்கிறது நமக்கு இருக்கணும் தான், அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, செய்ய முடியாது, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ணிக்குவோம், செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு. மாமா வீட்லேயும் பண்ணதும் ஒரு சில விஷயங்கள் இதாக தான் பண்ணாங்க அப்போதைக்கு. இருந்தாலும் நம்ம பாட்டி சொன்னதுக்காக அவங்கள மன்னிச்சு இது பண்ணிக்கிறது தான்
ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு. ஏன்னா பேசிக்கிட்டே போனோம்னா பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வந்து மேன்மேலும் இதாகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்தேன்.